இப்பொழுது வெள்ளாடு வளர்ப்பில் கையாள வேண்டிய வழிமுறைகள். மாங்குளம் சி தானுமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்க எத்தனை பேரா? நாங்கள் உடம்பு 3 பேரா இருக்கோம். அன்னை, என் தம்பி, நான். வேளாண்மை தான் உங்களுடைய முதன்மையான தொழிலா இல்ல மாற்று தொழில்கள் உண்டா? நான் விவசாயம் தான். அண்ணன் எல்லாம் வேற ஏஜென்சில வேலை பார்க்கறாங்க. எனக்கு விவசாயம் தான் தொழில். நீங்க கூட ஆடு வளர்ப்புல ஈடுபாடு கட்டுறல, மற்றபடி கூலி வேலைகளுக்கும் போது உண்டா? வயல் வேலைகள், தோட்ட வேலைகள் அந்த மாதிரிலாம்? கூலி வேலைக்கு தோட்ட வேலைக்கும் போயிடுவேன். ஆனால் இந்த ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். ஆடு வளர்ப்புங்கிறது நான் சின்ன பிள்ளையா இருக்கச்சுல அங்கங்கே கிராமங்களில் ஆடு கிடந்துச்சு. இப்போ சராசரி எங்கெங்க குறிப்பிட்ட ஊரில் பண்ணை வச்சு தான் ஆடு வளர்க்குறாங்க தவிர கிராமப்புறங்கள்லையும் ஆடு இயற்கையாக நாட்டு ஆடு வளர்ப்பு குறைவு. ஓஹோ, நீங்க வளர்க்கிறது நாட்டாடு இல்லையா? நான் வளர்க்குறது நாட்டாடு மட்டும் தான் வளர்க்குறது. நாட்டாடு நோய் நொடி இருக்காது. அதுங்களுக்கு இறை நான் இப்போ மேய்க்க போகிறது 3 மணிக்கு தான் நான் அதை அவுத்து விடுவேன். 3 மணிலேருந்து ஒரு 6:30 7 மணி வரைக்கும் நின்று வயிற்றுக்கு மேய்ஞ்சிடும். நைட்டு ஆகாரத்துக்கு தனி வேப்பங்குலையை மட்டும் தான் கட்டி போடுறது. இந்த மாதிரி ஆடு வளர்க்கணும் அப்படிங்கும் போது முன் அனுபவம் வேணும். ஆடுகளுக்கு சில பிரச்சனைகள் வந்தா சமாளிக்கணும். அதுக்குன்னு பயிற்சி ஏதாவது எடுத்திருக்கா அல்லது வயோதிகர்கள் அல்லது இந்த தொழில் அனுபவம் உள்ளவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு ஈடுபாடு கட்டுறா? நான் யார்ட்டையும் பயிற்சியும் எடுக்கல. என்னோட கூட இருந்தவங்க வயசானவங்க தான் அனுபவம் கேட்டு தான் என் அனுபவத்துல தான் ஆடு வளர்ந்துட்டு இருக்கு. வயதானவங்கள்ட்ட அனுபவம் கேட்டேன் அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன ஆலோசனை கேட்டீங்க? ஒரு வயசான ஒரு 85 வயசு தாத்தாட்ட கேட்க சமயம் அவங்க முதலிடையே நீ 100 ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஒரு ஆடு ஒரு ஆண்குட்டி ஒரு பெண்குட்டி வாங்கி விட்டு வளர்க்கும் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு ஆண்குட்டியும் ஒரு பெண்குட்டியும் தான் வாங்கி வளர்த்தேன். அது நல்லா வளர்ந்து எடுத்து இப்போ தான் ஒரு சென பருவத்துக்கு வந்திருக்கு. ஆடு வளர்க்கணும் அப்படிங்கும் போது தனிநபரா நான் மட்டும் நினைச்சா ஆடு வளர்த்த முடியுமா? அல்ல இந்த குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் அதுல அக்கறை வேணுங்கிறீங்களா? தனிநபரா நினைச்சா வளர்த்தரலாம். ஆனா குடும்பம் சப்போர்ட் இருந்தா கூட கொஞ்சம் ஆட்டுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்து விடலாம். இப்ப நான் ஒரு இடத்துல இருக்கேன், ஆட்டுக்கு இற வைக்கணும்னா அந்த குடும்ப நபரும் ஆள் இல்லையா அவன் நம்ம வச்சிருவோம்னு வச்சாதான் அந்த ஆடு வளர்ப்பு நல்லபடியா இருக்க முடியும். என்ன காரணம்? படிக்காதனால இப்படி ஒரு தொழிலா அல்லது படித்தவர்கள் சம்பாதிக்கிறதை விட அதிக அளவுல நம்ம முயற்சி எடுத்தா இதுலயும் சம்பாதிக்கலாங்கிறீங்களா? படித்தவங்க படித்தவுக்கு தக்கன உள்ள வேலையை பார்த்து சம்பாதிக்கிறாங்க. படிக்காதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தொழில். சமீபத்துல தான் இந்த மாதிரியான ஆடு வளர்ப்பா? நான் சிறு வயசுல இருக்கிறதே எங்க வீட்டுல எல்லாம் ஆடு உண்டு. எங்க கிராமத்துல எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு வீட்லயும் 4 ஆடு 3 ஆடுன்னு கிடந்துச்சு. இப்ப அந்த ஆடுகளை பார்க்க முடியல. பெரிய பெரிய இங்கிலீஷ் ஆடை தான் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம நாட்டு ஆடு ஒன்றும் பார்க்க முடியல. இப்ப நாட்டு ஆடு மட்டும்தான் நான் வளர்க்குறேன். என்ன அந்த ஆடு அப்படின்னு ஒரு உதாசீனமா சொல்ற மாதிரி இருக்கு. நாட்டாடுக்கும் அந்த ஆடுக்கும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? இப்ப நேற்று பெஞ்ச மழையில அந்த ஆடா இருந்தால் இந்த நேரம் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆஸ்பத்திரி செலவெல்லாம் கொண்டு வந்திருக்கும். ஒரே முக்கொடிச்சிட்டு எடுத்துட்டு அப்படியே இருந்துரும். இதை பொறுத்தளவுல நம்ம கொஞ்சம் வேப்பலையை கட்டி போட்டாலே போதும். அதுக்கு உடல்நிலை எந்த பாதிப்பும் வராது, ஹெல்த்தியா இருக்கும். என்ன காரணம் வேப்பலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பத்துல இருந்து அதை ஒரு அழுத்தமா சொல்றேல? வேப்பலை கிருமிக்குள்ளது. நம்ம கிருமி மருந்தை கொடுக்கறதோட இந்த வேப்பலையை டெய்லி நைட்டு கட்டி கொடுத்தாலே போதும். அது வேப்பிலையை சின்ன வயசுலேயே பழகிட்டா அது கம்ப்ளீட்டாக வேப்பிலை தான் சாப்பிடும். வேப்பிலையை அதுக்காண்டி ஃபுல்லாகவே போட்டால் அதுக்கு வயிற்றுக்கு ஊட்டத்துக்கு வேப்பிலை பொருந்தாது. அது கிருமிக்கு மட்டும்தான் அந்த வேப்பிலை பொருந்தும். உணவு பொருளில் அது கிருமிக்கு மட்டும்தான். கெட்டில் வளர்க்குறதுக்கும் இந்த மாதிரி மேய்ச்சலில் கொண்டு வளர்க்குறதுலையும் என்ன ஒரு மாற்றத்தை பார்க்குறீங்க? உங்களுக்கு கெட்டில் கிடந்தா ஆடு இப்போ ஒரு மாசத்துல 10 கிலோ ஏறிச்சுன்னா மேய்ச்சலில் வளர்த்தா ஒரு மாசத்துல 5 கிலோ தான் ஏறும். என்ன சொல்றீங்க? இது கெட்டில் நம்ம போட்டு வளர்த்தா எல்லா இறையும் கொண்டு கெட்டி எடுத்து போட்டு அதை வளர்த்தா அது ஒரு மாசத்துல 10 கிலோ. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மாசத்துல 10 கிலோ. ஒரு பிராய்லர் கோழி வளர்த்த மாதிரின்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். ஒரு 10 கிலோ தான் ஏறும். இதே மேய்ச்சல்ல விட்டு வளர்த்தா அது ஒரு மாசத்துல 5 கிலோ தான் ஏறும். ஆனா இறைச்சி அது எல்லா மூலிகையும் ஆடை பொறுத்தளவுல துத்தி இலை, அருகம்புல்லு, நொச்சி, காட்டுல கிடக்கும் எல்லாம் சாப்பிடும். கருவேப்பிலை, தூதுவலை எல்லா செடியும் விரும்பி சாப்பிடும். விஷத்துலயும் 4 செடியை கடிச்சுக்கிடுவோங்கிறீங்க. அரளி செடியும் திங்கும், அரளி காயை திங்கும். அது ஒன்றும் செய்யாது. ஆனா கெட்டில போட்டு வளர்த்தோம்னா நம்ம குறிப்பிட்ட வாகுலையும் ஓலையும் தான் கொண்டு போடுவோம். அதனால கெட்டில வளர்க்க ஆடு பேட்டி ஏறும். கைத்தீவனமா நானும் கூட சில தீவன நடைமுறைகளை கையாளுறேன் அன்றாடம் அப்படின்னு ஒரு நாள் கவனிப்பு சொல்லுங்க. காலையில என்ன பண்றீங்க? எந்திரிச்ச உடனே சுத்தப்படுத்துவா? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த ஆட்டை மாத்தி கட்டி அதெல்லாம் சுத்தப்படுத்தணும். கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா அதை சுத்தப்படுத்தினாதான் அந்த கிருமிகள் அது பக்கத்துல இருந்து அது மறுபடியும் அந்த ஆட்டு சாணத்திலே அது படுத்திருக்க கூடாது. அதனால செய்யறது அந்த கவனிப்புல அதான் முக்கியமான ஒண்ணு. அதை சுத்தப்படுத்திக்கிட்டு அதுக்கு காலையில ஒரு ஏதாவது கொஞ்சம் இறையல் கண்டிப்பா வைக்கும். நான் பில்லறத்தை வச்சிருப்பேன். பில்லை காலையில வச்சிருவேன். வச்சுட்டு 12 மணி வரைக்கும் அது சும்மா தான் கிடக்கும். 12 மணிக்கு வீட்டுல பக்கத்துல உள்ள தண்ணி, கழனி தண்ணி, சுடு தண்ணி. காலையில அப்ப தண்ணீர் ஆகாரம் வைக்கிறது இல்லையா? நான் வைக்கிறது கிடையாது. அந்த செட்டுக்குள்ள ஒரு ட்ரம்ல பச்சை தண்ணி எப்பவுமே இருக்கணும். பச்சை தண்ணி எப்பவுமே இருக்கணும். நீங்க கேட்கற கொஸ்டின் சரிதான். ஆனா காலையிலேயே சுடு தண்ணி எல்லா வீட்லயும் கிடைக்காது. பச்சை தண்ணி எப்பவுமே ட்ரம்ல இருந்துரும். சுத்தமா இருக்குமா? சுத்தமான நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை ட்ரம்ல வச்சிருதுதான்.
அதுதான் அது தேவைப்பட்டா குடிச்சுக்கிடும். ஆனா 12 மணிக்கு நான் வந்து புளியமுத்து பொடி வாங்கி வச்சிருக்கோம் வீட்டுல. அது வந்து கடையில கிடைக்கும், அது வாங்கி வச்சிருக்கோம். அந்த புளியமுத்து பொடியையும் கோதுமை தவிடையும் போட்டு அந்த தண்ணியில வைப்போம். அது ஒரு 12 மணிக்கு சாப்பிடும். அப்புறம் குட்டிகளை பொறுத்தளவில் என்ன மாதிரியான ஒரு நடைமுறை? குட்டியில் வந்து இப்போ என்கிட்ட இருக்கிறது 2 சென குட்டி. எல்லாரும் அது ஆரம்பத்துல சொன்னாங்க 1 வருஷத்துக்கு 2 ஈத்து ஈரும்னு. ஆனா 2 வருஷத்துக்கு தான் கண்டிப்பா ஈத்து ஈரும். ஒருவேளை உங்களுடைய ஆடு வளர்ப்பு அனுபவம் இப்போ புதுசா இருக்கனால உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நடைமுறையா? இப்போ இனி ஒரு குட்டி போட்டதுக்கு பிறகு அடுத்தால வருஷத்துக்கு 2 ஈத்து அப்படின்னு வருமா? இல்ல இது வந்து 2 வருஷத்துக்கு 3 ஈத்து. அது கண்டிப்பா 2 வருஷத்துக்கு 3 ஈத்து. வருஷத்துக்கு 1 ஈத்து ஆடு ஈனவே செய்யாது. என் அனுபவத்துல சொல்றேன், இது வந்து 2 வருஷத்துக்கு 3 ஈத்து ஈனும். சமீபத்துல பல இடங்கள்லயும் ஒரு பேச்சு இருக்க, சில ஆடு வளர்ப்பாளர்கள்ட்ட ஒரு முதலாளி மாதிரி உள்ளவர் ஒரு 4 ஆடை வாங்கி கொடுத்துருவாங்க, நீங்க வளர்த்து அந்த குட்டி வந்ததுக்கு பிறகு 2 குட்டி வந்தா ஒரு குட்டியோடு சேர்த்து எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடைமுறை பல பகுதிகளில் இருக்க. உங்களுக்கு அந்த அனுபவம் யாராவது வந்து கேட்டிருக்காங்களா? அந்த மாதிரி செய்கை இருக்கா? அந்த அனுபவத்துல என்கிட்ட இருக்கிற 10 ஆடுல 2 ஆடு மட்டும்தான் என்னோட சொந்த ஆடு. மீதி இருக்க 8 ஆடுமே உங்களை மாதிரி பழக்கத்தில் உள்ளவங்க, எப்பா நான் 2 ஆடு வாங்கி விட்டுறேன், நீ வளர்த்துக்கோ, வளர்த்து வந்து குட்டி போடச்சுல ஒரு குட்டி உனக்கு ஒரு குட்டி எனக்கு அப்படின்னு சொல்லி விட்டா அவங்க. அந்த தாயாடு அவங்களுக்கு தான். தாயாடு அவங்களுக்கு தான். அவங்களுக்கு அது ஒரு லாபகரமான தொழிலா? உங்களுக்கு லாபமா இருக்கா அல்ல வாங்கி விடக்கூடியவருக்கு லாபமா? நடைமுறையில என்ன மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது? வாங்கி விடவங்களும் இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு நம்பிக்கையோடு வாங்கி விட்டாதான் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஏதோ நம்ம அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் அவங்க வாங்கி தர்றாங்க. அவங்க நம்பிக்கையை காப்பாற்ற மாதிரி நம்ம அதை நல்லா வளர்க்கணும். நமக்கு அதுல வந்து வருமானம் ஒரு மாசத்துக்கு ஒரு 500 ரூபா, ஒரு ஆட்டுக்கு 500 ரூபா கிடைச்சா 10 ஆட்டுக்கு 5000 ரூபா நமக்கு வரும் ஒரு மாசத்துக்கு. இப்ப நீங்க பிற தொழில்களில் ஈடுபாடு காட்டக்கூடிய உங்களை சார்ந்த நபருக்கும் உங்களுக்கும் வருவாயில எந்த அளவுல ஒரு உத்வேகம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? உத்வேகம்னா இது ஒரு என்னை பொறுத்தளவுல நான் வந்து இப்ப சிம்பிளா தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இது ஒரு 2 ஆடு வச்சு மேய்ச்சா எனக்கு எந்த வருமானமும் கிடையாது. அடுத்தவங்க வேலை பார்க்கக்கூடிய அளவு கூட நான் வருமானம் என் கையில இல்ல. குறைமம் ஒரு 30-35 ஆடுக்கு மேல இருந்தால் அடுத்தவங்கள்ட்ட போய் இருக்கக்கூடிய வருமானம் என் கைக்கு கண்டிப்பாக வரும். இப்ப இந்த நேரத்துல உங்க குடும்பத்தை நடத்தணுமே, அதுக்காக நீங்க வேற ஏதாவது தொழில் பாக்குறீங்களா? அந்த நேரத்துல மனைவி குழந்தைகள் உங்களுக்கு உறுதுணையா இருக்காங்களா ஆடு வளர்ப்புல? காலையில நான் வயல் வேலைகளுக்கு போயிருவேன். நான் ஈவினிங் வந்து 3 மணிக்கு மேல தான் எனக்கு ஆடு வைப்பு. அந்த இடப்பட்ட டைம் தண்ணி வைக்கிறது எல்லாமே குடும்பத்தில் உள்ளவங்க கவனிச்சு விடுவாங்க ஆட்டை. அந்த கவனிப்பு இருந்தால்தான் நமக்கு தைரியமாக ஆட்டை வளர்க்க முடியும். எப்பவாவது இந்த தொழிலுக்கு வந்துட்டோமே, இந்த ஆடு வளர்ப்புக்கு வருவாய் எப்படி அப்படின்னு கணிக்க முடியலையே அப்படிங்கிற சிந்தனை தான் ஓடிட்டு இருக்கா? அல்ல இப்போ ஒரு சிறு தொழிலதிபர் ஆக முடியும் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுதா? இப்போதைக்கு இதுல எந்த விதமான வருமானமும் கிடையாது. இப்போ இதுல எனக்கு வருமானம்னு பார்த்தா இந்த இருக்கக்கூடிய ஆட்டுல இருந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 2 ஆட்டுச்சாணம் எனக்கு கிடைக்கும். அதை வந்து இயற்கை விவசாயட்டு வயல்கள்லயே அவங்க வந்து என்கிட்ட இருந்தே வாங்கிட்டு போயிருவாங்க. தனி ஆட்டுச்சாணம் மட்டும் வாங்கிட்டு போயிருவாங்க. அது ஒண்ணுதான் இப்போதைக்கு எனக்கு வருமானம். அதுல அப்படி என்ன வருமானம் கிடைச்சிருவோங்கிறீங்க? மூடைக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? எவ்வளவு கிலோ இருக்கும் அந்த உத்தேசமா? ஒரு நல்ல ஒரு சிமெண்ட் சாக்குக்கு தனி ஆட்டாம்பளுக்க, நான் ஆட்டாம்பளுக்க உரத்தை வந்து மத்தவங்க சின்ன பிள்ளைல யூஸ் பண்ண மாதிரி அள்ளி வைக்க மாட்டேன். அது வந்து ஒரு அரிப்பெட்டி வாங்கி வச்சு அதுல அரிச்சு மண்ணை தனியா மாத்தி ஆட்டாம்பளுக்க தனியா மாத்தி தான் நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். வயலுக்கு அதான் மண்ணோடி போவாது. ஆட்டாம்பளுக்க வந்து மூடைக்கு 100 ரூபா 150 ரூபா தந்து என்கிட்ட வந்து வாங்கிட்டு போறாங்க. என்கிட்ட வாங்கிட்டு போறவங்க கூடுதல் தென்னந்தோப்புக்கு வாங்கிட்டு போறாங்க. மூட்டை தோண்டி 3 அடி தோண்டி வெட்டி வச்சு உடனே தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பாய்க்கலைன்னா தென்னை மரத்துக்கு வேருக்கு பாதிப்பு வரும். ஏன்னா ஆட்டாம்பளுக்குல அவ்வளவு ஹீட் இருக்கு. தென்னந்தோப்புக்கு வாங்கிட்டு வாங்க. வாழை போட்டிருக்கவங்க வாழைக்கு ஒளியாக்கி போட்டு உடனே தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி வாழையில எப்பவுமே கெட்டி கிடக்கணும். அந்த உரம் வந்து இதாகிறது வரைக்கும் தண்ணி கட்டி கிடக்கணும். ஆடை பொறுத்தளவுல சின்ன நேர கவனிப்பு, அதுக்கு கொடுக்கக்கூடிய ஆகார நடைமுறைகள்லாம் வித்தியாசப்படுங்கிறாங்களா? அதெல்லாம் தெரியுமா? சின்ன நேரத்துல எப்படி அதனுடைய அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும்? சின்ன நேரத்துல வந்து எனக்கு இது வரைக்கும் அறிகுறி எனக்கு தெரியும். இதான் ஃபர்ஸ்ட் என் கைக்கு வந்த மாதிரி இதுதான் முதல் சென ஆடு. இனிதான் சென அப்படிங்கறத எப்படி தீர்மானத்துக்கு வந்தீங்க? எப்படி தெரியும்? ஏற்கனவே எனக்கு அனுபவம் உள்ள அந்த தாத்தரை தான் போய் கேட்டேன். அதோட மடுவு கீழே இறங்கி வரும், அதுதான் முதல் அறிகுறி அப்படின்னாங்க. அதே போல என் ஆட்டுக்கு மடுவு கீழே இறங்கி வந்து அது பிறகு அந்த வயிற்று பகுதியில எக்கு விழுவும்னாங்க. குழி விழுந்தா அது வந்து சென்னைக்கு நெருங்கிட்டு அப்படின்னாங்க. டேட்டை எழுதி வச்சாதான் மெயினா நம்ம வந்து சென்னை டேட்டை கண்டுபிடிக்க முடியும். கரெக்டான டேட் நமக்கு அது வந்து பருவத்துக்கு வந்து மாசி அடிச்சதுல இருந்து அந்த டேட் நமக்கு கரெக்டா தெரியணும். எத்தனை பெட்டை ஆடுகள் கிடக்கு? எத்தனை கிடா கிடக்குது? எனக்கு இப்போதைக்கு ஒரு 4 பெட்டை ஆடு கிடைக்கிறது, 3 கிடா குட்டி கிடைக்கிறது. 4 பெட்டை ஆடுக்கு 3 கிடா அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய பிரளயமாச்சுத. கண்டிப்பா அது வந்து ஆடை பொறுத்தளவுல ஒரு ஆடு வந்து பருவத்துக்கு வந்து அது வந்து பருவம் இதாகி சென்னை பிடிச்சுன்னா அந்த கிடா குண்டு வந்து அவங்கள வந்து தொந்தரவு பண்ணாது. அந்த ஆடை, அதாவது எந்த ஆடுக்கு உங்களுக்கு சென்னை பிடிச்சிருக்கோ அந்த ஆடை வந்து கண்டிப்பா இது வந்து தொந்தரவு செய்யாது. இதை நீங்க பாத்துட்டு வரீங்க அனுபவபூர்வமா? பார்த்துட்டு வரேன். அது வந்து என்ன காரணம் கொண்டும் அந்த ஆடை வந்து விரட்டவோ
துன்புறுத்தும். நீங்க சொல்றத பார்த்தா கிடா ஆடு அப்படிங்கறது அந்த பெட்டையாட பிற கிடா ஆடுகள் சுத்தினாலும் கூட விரட்டக்கூடிய தன்மை இருக்கும் போலுக்க. கண்டிப்பா விரட்டும். இப்போ அந்த சென ஆடு வந்து இன்னொரு கிடா குட்டி போய் அதை விரட்டுனா இது கண்டிப்பா அது போய் முட்டி கண்ணுக்குள்ள நான் பார்த்துட்டு இருக்கேன், முட்டி அதை விரட்டி விடும். அது வந்து நான் கண்ணுக்குள்ளவே நான் பார்த்துருக்கேன். இப்போ என்கிட்ட இருக்கிறதுல 3மே சென ஆடு தான். இந்த 2 கிடா குட்டியுமே அந்த 3 சென ஆடை எந்த தொந்தரவும் செய்யாது, முட்டாது, எந்த தொந்தரவும் செய்யாது. சரி, அதே அனுபவத்தை கேட்டீங்களா? ஒரு ஆடை காணல இரவு நேரத்துல மேய்ச்சலுக்கு கொண்டு வந்த இடத்துல மீதி எல்லா ஆடும் வந்துட்டு அதை எப்படி வெளியே கொண்டு வருது, அதுக்கு என்ன சத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்கீங்களா? இப்போ என்னோட ஆடு இந்த குளங்கள்ல தான் மேயும். குளங்கள்ல மேய்ச்சுன்னா நான் வந்து ஒரு விசில் சவுண்டு அடிப்பேன். அந்த விசில் சவுண்ட் அடிச்சா அடிக்க பாப்பா. எல்லா ஆடுமே சேர்ந்து கோரஸா சவுண்டு போட்டு என் பக்கத்துல வந்துரும். இந்த ஒரு சவுண்ட் அடிச்சா நீங்க சொல்றத பார்த்தா அந்த சத்தத்தை நானும் படிச்சுக்கிட்டோம்னா அடிச்சோம்னா என் பின்னால வரும் போலுக்க. அது மட்டும் கண்டிப்பா வராது. என்னோட ஆடு என் செட்டில் இருக்கிறதுல நான் வந்தால் அங்கே உள்ளவங்களே சொல்றாங்க, நான் வந்தா ஆனா தானும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நான் ஆடு வளர்த்துருக்கேன். ஏன்னா நான் எங்கன வரணும், ஒரு 10 அடி தூரத்திலேயே அந்த ஆடு வந்து என் ஸ்மெல்ல எடுத்து வச்சிருக்கும். என் ஸ்மெல்ல எடுத்து வச்சுதான் அது சவுண்டு போடும். அப்ப நான் ஆள் ஓனர் வந்துட்டாருங்கிறது அதுக்கு அறிகுறி. ஆனா வேற யாரும் இந்த சவுண்டு போட்டாலும் அது சத்தம் போடாது. அப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஆடு வளர்ப்போ, நாய் வளர்ப்போ, பூனை வளர்ப்போ, புறா வளர்ப்போ, காடை வளர்ப்போ, எந்த உயிரினமா இருந்தாலும் கூட நம்ம அதுல தொடர்ந்து பழகி வரும்போது அதுக்கும் அறிவுத்திறன் அப்படிங்கறது முதலாளி அப்படிங்கறத கணிக்க முடியுங்கிறீங்க. அது நல்லாவே கணிச்சிருக்கும். என்ன வந்து அதை நல்லாவே கவனிச்சிருக்கும். என்னோட ஸ்மெல்ல வந்து அதை ஆடு எடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி நான் எங்க இருந்து நான் சவுண்டு போட்டாலும் ஓடி வந்துடும். மற்றவங்க அதுக்காண்டி எனக்கு கூட டெஸ்ட் பண்ணி சவுண்டு போட்டிருக்காங்க, ஆனா அது கிளம்பாது. வீட்டுல வந்து சில சூழ்நிலைகள்ல வறுமை அப்படிங்கிற தன்மை தென்படக்கூடிய நிலையில அழகா வேற வேலைக்கு போயிருந்தா அந்த ஆடை வருவாய் வந்திருக்குமா, நீங்க இந்த ஆடை போட்டு பாக்குறீங்களா அப்படின்னு சத்தம் வருதா? அல்ல என்னுடைய மனைவியை பொறுத்த அளவுல வந்து ஒரு வேலையில இருக்கிறதுனால இந்த சத்தத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? என் மனைவி வந்து அவள் வந்து விவசாயம் தான், சின்ன சின்ன வேலைக்கு போய்கிடுவா. நான் வந்து அங்கே அடுத்த இடத்துல வேலைக்கு போயிட்டு ஒரு 600 ரூபா 700 ரூபா சம்பளத்தோடு வந்துட்டு தான் நான் 3 மணிக்கு அப்புறம் இந்த ஆடு மேய்க்கிறதுனால அந்த சம்பளம் இது என்னோட, அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யணும். ஒரு ஆடை நம்ம உருவாக்கி காட்டணும், நம்ம நாளைக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு 10 30 ஆடு 40 ஆடு வளர்க்கணும். ஒரே நாளில் இப்போ 10 ஆடு வாங்கி விட்டு வளர்க்கலாம், ஆனால் நீடிக்காது. ஒரே நாளில் நம்ம இன்னைக்கே நான் 100 ஆடு கேட்டாலும் வாங்கி தருவாங்க. வாங்கி தந்தால் அதை வந்து நீடிக்க நம்ம பார்க்க முடியாது. தக்க இற போடணும், அதெல்லாம் பார்த்து விட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா 2 ஆடா வாங்கி விட்டு வளர்த்தா நம்ம ஆடை. இந்த ஓராண்டு அனுபவத்துல ஆட்டுல கண்ட பிரச்சனைகள் என்ன? நோய்கள்னாலும் சரி, ஆடுகள் வந்து இழந்ததாட்டு சிலர் அனுபவஸ்தர்கள் சொல்லியிருக்காங்க, அதை நான் கண்கூடா பாக்குறேன். ஆனா வருமுன் காப்போம் அப்படிங்கிற அடிப்படையில சில நடவடிக்கைகளை கையாண்டு வராம தடுத்திருக்கேன் அப்படின்னு ஏதாவது? என்னோட அனுபவத்துல வந்து நான் வந்து நாட்டாடு வளர்த்தவங்க யாரும் இந்த மாதிரி ஒரு அனுபவத்துல வந்ததில்லை. இப்பவும் நான் நோயே வந்ததில்லை. நானும் ஒரு வருஷமா பார்க்கேன், அதுக்கு ஒரு மூக்கோடியோ சளியோ எதுவுமே வந்தே கிடையாது. எந்த ஒரு இங்கிலீஷ் மருந்தும் நான் அதுக்கு கொடுக்கவும் இல்லை. இதுவரைக்கும் இந்த ஒரு வருஷத்துலயும் கொடுக்கவும் இல்லை. இப்ப கடுமையான மழை, தொடர் மழை இருக்கக்கூடிய நிலையிலேயே எந்த பாதிப்பும் இல்ல, கடும் வெயில்ல நிக்கக்கூடிய நிலையிலேயே எந்த பிரச்சனையும் இல்லங்கிறீங்க. எந்த பிரச்சனையும் நான் இதுவரைக்கும் ஒரு இங்கிலீஷ் மருந்து கூட அதுக்கு வாங்கி கொடுத்த கிடையாது. அதுல ஒன்லி நான் முதல் இருந்தது இப்பவும் சொல்றேன், அதுக்கு நைட்டு தோறும் வேப்பலை கட்டி போட்டோம். தள அமைப்பை எப்படி ஏற்படுத்திருக்கீங்க? அது தங்குவதற்கேற்ற இடம் அப்படிங்கிற அடிப்படையில திறந்த வெளியா எப்படி? திறந்த வெளினா நான் வந்து சிம்பிளா ஒரு மத்த மூங்கில் தட்டி வச்சுதான் அடைச்சிருக்கிறேன். அது ஓப்பன்ல தான் கிடக்கும். கெட்டு எந்த ஆடுமே கெட்டுல போட கிடையாது. இரவு நேரமும் அதுக்குள்ளேயே தான் லாந்திட்டு எடுத்துட்டு அவங்க தேவையான இடத்துல படுத்து விடுவாங்க. மேல ஒரு ஓலை செட்டு மாதிரி இறக்கிருக்கு மலைக்கோ. மற்றபடி பகல் நேரத்துல அது எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல படுத்து விடும். நான் பகல்ல கொலை கட்டி போட்டால் ஒரு 4 இடத்துல கட்டி போடுவோம். அதுவும் பகல்ல நான் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மேரேஜ் நான் போறோம்னா எல்லா கொலையும் மிஸ் பண்ணி தான் கட்டுவேன். ஒரே கொலையை கட்டக்கூடாது. அது வந்து ஆவாரம் இலை, மஞ்சனத்தி கொலை, வேப்பங்கொலை எல்லாம் மிஸ் பண்ணி தான் கட்டணும். மிஸ் பண்ணி கட்டினா ஒரே தலையை கட்டினா அதே தான் விரும்பி சாப்பிடும். இது மிஸ் பண்ணி கட்டினா வெளியே மேஞ்ச அனுபவத்துல அது எல்லா கொலையும் சாப்பிடும். எப்பவாவது உங்களை சார்ந்த நபர்கள் அப்படியே குளத்தாங்கரையோரம் வரும்போது அப்படியே ஒதுங்கி கௌரவ குறைச்சல் அப்படிங்கிற தன்மையில ஒதுங்கினது உண்டுமா? கம்பீரமா நான் ஆடு வளர்க்குறேன் அப்படின்னு தலை நிமிர்ந்து அவங்க முன்னாடி பேசின அனுபவம் இருக்கா? அதாவது நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து என்னடே என்ன இந்த தொழில இறங்கிட்டேன்னு கேட்ட ஆள்கள் நிறையவே இருக்காங்க. என்னப்பா தேவையில்லாத இந்த தொழிலெல்லாம் பார்த்துட்டு இருக்க, உனக்கு வந்து இதை வச்சு எப்படி நீ பண்ணுவேன்னு. எனக்கு ஒரு நம்பிக்கை, எப்படினாலும் நம்ம வளர்த்தலாம், எப்படினாலும் செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க சொன்னதெல்லாம் இருப்பேன். இப்போ அதே ஆள்கள் 2 தான் கிடந்த இடத்துல இப்போ ஒரு பண்ண வைக்கக்கூடிய அளவு 30-35 ஆடு போட்டிருக்கேன்னு சொல்ல அது
அது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு. அவங்களும் சொன்னவன் நம்ம இப்படி சொன்னோமே அவனும் உங்களால ஆடை வளர்க்குறாங்கிற ஒரு இதுல அவங்களும் அப்படியே சொல்லிட்டு போகக்கூடிய அவங்களும் இருக்கதான் செய்யாங்க. விற்பனை அப்படின்னு கை நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா குட்டியா விற்பனை பண்ணது நல்லதா, அல்லது தாயாடா வளர்த்து குட்டியும் தாயாடுமா விற்பனை பண்ணது நல்லதா, அல்லது நேரடியா இறைச்சி வியாபாரம் பண்ணி அப்படி காசு பார்க்கறது நல்லதா, எது சிறந்தது அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்திருக்கீங்க? தீர்மானத்துக்குன்னா இது நான் தொழில் ஆரம்பிக்கணும், இதுல டாகுட்டியை வாங்கி வளர்க்கணும், வளர்த்து தீபாவளி கிறிஸ்துமஸுக்கு நம்மளே இறை போட்டணும்னு நினைச்சு வளர்த்தேன். ஆனா அந்த உயிர்களை நம்ம கூட நின்று மேய்க்க சமயம் அதை கொள்ளதுக்குள்ள பாவங்கள் நமக்கு வரமாட்டுக்கு. அதனால இப்ப அதை வளர்ந்து ஸ்டேஜ் வரக்கூடிய டைம்ல வியாபாரிகளே அவங்களே ஒரு ரேட் வச்சு வாங்கிட்டு போயிருவாங்க. நீங்க சொல்றத பார்த்தா வியாபாரி ஆடை கொண்டுட்டு போகக்கூடிய நிலையில மனைவிட்ட சொல்லி நீயே வித்து காசு வாங்கிறமா நான் ஒதுங்கி போயிடுறேன் அப்படிங்கிற தன்மை வரும்போது நம்ம கூட நிக்கிறதுனால அதை நான் யோசிச்சது இப்ப நல்லா வளர்த்தா ஒரு 10-15 கிலோ வளரும். 1 கிலோ 1000 ரூபா வச்சு மீனியும் கடையில 1300 ரூபா இறைச்சி சொல்றாங்க. நான் 1000 ரூபா வச்சு கொடுத்தா கூட 15000 ரூபாய்க்கு ஆச்சு. ஆனா வியாபாரி எவ்வளவு நாட்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சம்பாத்தியம் வாங்குறீங்க? ஒரு வருஷத்துல வரும். ஒரு 100 ஆடு வளர்த்தாச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு சிறு தொழிலதிபரா வளம் வரலாம் போலுக்க. அந்த 100 ஆடை வளர்க்கறதுக்கு அவ்வளவு சிரமப்படணும். சிரமப்பட்டா பிற்காலத்துல அது பயன் இருக்கு. இப்ப நான் எந்த முதலீடும் கிடையாது. இயற்கையா உள்ள ஊர்ல உள்ள அந்த கொலைகள் தலைகளை தான் அது நமக்கும் ஒரு காலாற்றலாச்சு. என்ன ஒரு மன கஷ்டமா இருந்தாலும் இந்த ஆட்டை ஒத்து விட்டு இந்த 3 மணி நேரத்துல எனக்கு அந்த மன கஷ்டங்கள் போயிடும். ஏன்னா ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கதும் நம்ம அந்த இயற்கையில நிக்கிறதும் அது எனக்கு ஒரு பெனிஃபிட்டாவும் இருக்கு. நிறைவான கருத்தா மத்த இளைஞர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்றீங்க? அதாவது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள், அந்த முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். படிக்கணும், படிப்பு தான் முக்கியம். என்ன பொறுத்தளவுல என் பிள்ளை இப்ப 4ஆம் கிளாஸ் படிக்க, அவளை இதே ஒரு பையனா இருந்தா நான் ஆடு மேய்க்க கண்டிப்பா கூட்டு வர மாட்டேன். ஏன்னா அவன் படிக்கணும். அவன் படிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். அவன் படிச்சுட்டு இப்ப என்ன மாதிரி ஆம்பளை பசங்க படிச்சுட்டு வீட்டுல இருந்துகிட்டு அப்பாட்ட ரூபாய் வாங்கிட்டு போறதோட எப்பா ஒரு 10 ஆடை வாங்கி கொடுப்பா, நான் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் மேய்க்கிறேன். கண்டிப்பா கௌரவம் பார்க்காம உங்க அப்பாட்ட கடனை பத்து இப்ப நீங்க டெய்லி 100 ரூபாய் வாங்கிட்டு போய் செலவழிக்கிறதுக்கு உங்க அப்பாட்ட கடனை பட்டு ஒரு 10 ஆடை வாங்கி கொடுப்பா, நான் வேலைக்கு போறது வரைக்கும் பாக்குறேன். அப்ப ஒரு பக்கம் வேலைக்காக முயற்சி எடுக்கணுங்கிறீங்க. கண்டிப்பா ஒரு பக்கம் வேலைக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கணும். வேலைக்கு முயற்சி எடுக்கிறதுல இந்த ஆட்டை கவனிச்சுட்டு வேலை ஆர்டர் அடுத்த நாள் ஆட்டை கொடுத்துடலாம். செழிப்பா போய் வேலையில ஜாயின் பண்ணலாங்கிறீங்க. செழிப்பா வருமானமும் அந்த மாதிரி ஆச்சு. நம்ம வேலைக்கு போறதுக்கு அப்பாட்ட கஷ்டப்பட்டு அப்பாட்ட எண்ணிட்டு வருவாங்க. நீங்க ஃப்ரீயா தான் நடந்துட்டு இருக்க போறீங்க. உங்க போக்குல ஹாயா நடந்துட்டு இந்த 10 ஆட்டையும் பார்த்துட்டு வேலைக்கு போயிடணும். கண்டிப்பா வேலைக்கு போயிடணும். இதுதான் தொழில்னு இருந்துடக்கூடாது. இருந்தாலும் முடங்காம இருக்கிறதுக்காக உழைப்ப கொடுக்க தயாரா இருந்தா இந்த பக்கம் தைரியமா வரலாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி யோசனை உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்து நடத்தலாம். உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லலாமா? என் அலைபேசி நம்பர் 75 98 79 89 39 7598 798939. இந்த அலைபேசி வாயில தொடர்பு கொண்டு புதுசா ஆடு வளர்ப்பு அனுபவம் அப்படிங்கிற தேவை ஏற்பட்டனா என்ன அணுகலாம்? நான் சொல்லித்தர தயாரா இருக்கேன். நானே புதுசா வந்தவன் தான், ஆனா இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்யறேன். மற்றவங்களுக்கும் படிப்பினையா இருக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்படி கண்டிப்பா எப்பனாலும் என் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். எனக்கு வயசு இப்ப 38 வயசு தான் ஆச்சு. ஆக 38 வயதுனாலும் ஒரு 70 வயது முதியவர் ஆடு வளர்த்த மாதிரி அனுபவபூர்வமா அத்தனை தகவல்களை திறந்த புத்தகமா சொல்லியிருக்கீங்களே. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. திறந்த புத்தகம் சொல்லணும்னா நான் ஒரு 85 வயசு ஆள்கிட்ட தான் இதை நான் படிச்சுக்கிட்டேன். இதை படிச்சதுதான் அவர் எனக்கு சொல்லி தந்த ஒரு இதை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஒரு வாய்ப்பு இந்த குமரி பண்பலைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை வெள்ளாடு வளர்ப்பில் கையாள வேண்டிய வழிமுறைகள் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கு பெற்றவர் மாங்குளம் சி தானுமூர்த்தி அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய